கப்பல் பஸ் ஸ்டாண்ட். கப்பல் பஸ் ஸ்டாண்டா? அதாவது பெரிய பெரிய இம்போர்ட், அதாவது ஆத்ரேஸ் உள்ள எல்லாமே இது உள்ள வந்துருங்க. சரஸ்வதி சிஸ்டர் இங்க தான் இருக்காங்க. எங்கயோ சொல்லுவாங்க, வந்தீங்கன்னா மெரினா பீச் வந்தீங்கன்னா சொல்லுங்க, மெரினா பீச் வந்தீங்கன்னா சொல்லுங்கன்னுவாங்க. மெரினா பீச்னா அங்க இருக்குது. அவங்க கரெக்டா இருந்து காசிமேடா பட்டின பார்க்கும்போது சொன்னாங்க. கரெக்டா சரி கரெக்டா கேட்ட ராயபுரம் அவங்க ஏரியா. ராயபுரத்தை தாண்டி வந்துட்டீங்களே? அப்படியா? வந்து இந்த ஹார்பர் போயிட்டு இருக்கோம் நம்ம. இதான் கப்பல் பஸ் ஸ்டாண்ட். ஹார்பர் போயிட்டு இருக்கோம். கப்பல் பஸ் ஸ்டாண்ட் இல்ல, கப்பல் ஸ்டாண்ட். அது பேர் பஸ் இல்ல, கப்பல் ஸ்டாண்ட். இதெல்லாம் லிஃப்ட் பண்ணி தூக்குவோம். அப்பா இங்க தான் வந்து இந்த கண்டெய்னர் எப்படி தூக்கி இருக்கான் பாரு, லெஃப்ட்ல ஓரம் கட்டு வை. முன்னாடி போயிட்டு பா இந்த கண்டெய்னர் ஃபுல்லா ஐபோன் இருந்து கடல் நடுவுல தனியா அப்படியே விழுந்துருச்சுன்னா நீங்க போய் எடுத்துட்டு வந்துடுவீங்களாப்பா? நான் அப்படியே ஆஞ்சநேயர் தானே மலையை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வர போறேன். என்ன எடுத்துட்டு வந்துருவோம்? கண்டெய்னர் தூக்கு. இவர் அந்த கண்டெய்னர் வந்து அது மாதிரி தூக்கி லிஃப்ட் பண்ணி அது மாதிரி லிஃப்ட் பண்ணிட்டு மேல இருக்குல கண்டெய்னர் மாதிரி ஒரு வண்டிக்கு மாத்துறது பாரு. முன்ன கொஞ்சம் முன்னாடி போ பாய், லைட்டா அந்த கீழ ரோப்லாம் தொங்குது பாத்தியா, அது மாதிரி தான் இந்த கண்டெய்னர்லாம் தூக்கி ஷிப்ல அடுக்கிறது இந்த மிஷினோட வேலை. இந்தாதான். ஒன் ஹை. ஓகே போலாமா? போலாமா? லாரிக்கு எப்படி ஏத்துவாங்க? ஷிப் நடுவுல வரது எனக்கு காமிக்கவே இல்ல. வேலை மறைச்சிட்டாங்க. அப்பா இது ஃபுல்லாவே ஷிப். அப்பா ஷிப் இதெல்லாம் கண்டெய்னர்ரா, கண்டெய்னர் கூட்ஸ் வரும் நிறைய. இதுதான் சென்னை துறைமுகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை சி வழியா வருது. எதெல்லாம் கிட்டயோ அதை அமுச்சு விட்டுருவானுங்க. இதெல்லாம் வந்து கட்டிட்டாங்க பெருசா. இதெல்லாம் நின்று இந்த மாதிரி பாக்குறீங்க சொன்னா கட்டிருப்பாங்க. பாடுமா பஸ் காரங்க ஊருக்கு ஒரு லூஸ் கிளம்பிடுவாங்க. இதுதான் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் ஃபுல்லா வந்து கம்மி விலையில வாங்குற இடம் இந்த பஜார்ல. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து எடுத்து வரது கஸ்டம்ஸ் எல்லாம் இங்க எடுத்து போனாங்க. அப்ப இங்க என்ன சேர்த்து வாங்குறாரா? ஆமா இங்க தான் ஏதோ ஒரு கடையில வாங்குவோம். வாங்க நம்ம இங்க போய் ஐபோன் வாங்கிட்டு வரலாம். கடையே என்ன திறக்கல. அங்க தான் வாங்குனேன். அப்படியா? ஆமா செம்பகம் வச்சிருக்காளே அது. செம்பகம் வந்து கடையில வாங்குனது. இது சாம்சங். அம்மா இங்க அம்மா தாத்தா வச்ச பில்லு. பில்லாம் எல்லாமே இப்பலாம் ஐபோன் சாம்சங் ஆன்லைன் பில் தானே. அது பேங்க் இல்ல பங்க் தமிழ்ல எழுதி இருக்குது. இங்கலாம் வேலை கிடைக்கணும்னா படிக்கணும். அதுக்கு பிசினஸ் மேத்ஸ் படிக்கணும் சொல்லி ஏபிசிடி ஃபுல்லா எனக்கு தெரியும். அக்கவுண்டன்சி படிக்கணும். EFGH தெரியுமா? ஆர்ட்ஸ் எல்லாம் படிச்சா இங்க வேலை கிடைக்கும். உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா மாமா? அவளுக்கு தெரிஞ்ச பாஷையிலே சொல்லண்டா. நம்மளுக்கு கஷ்டத்தை புலம்புனா அவளுக்கு என்னடா தெரியும்? போடுகாலே ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். அப்பாவுக்குலாம் கேஸ் போட்டவரு. அப்படியா? ஆமா. அதெல்லாம் வீட்டாண்டா இருக்கணும். ஏர்போர்ட்ல டியூட்டி பார்க்கும்போது லாஸ்டா தம்பி அதெல்லாம் வீட்டாண்டே பேசினவங்களா இருந்தா இந்த லைசன்ஸ் கூட கேஸ் போடுவாங்க. கிளம்போ. நிஜமா நடந்ததா? நான் சத்தியமாடி டாடா கேஸ் போட்டவர். ஓடுது. நேவில படிக்கிறியாடா? அதுக்கெல்லாம் காசு செலவாகும்பா நிறைய. எனக்கு நேவி படிக்கணும்னு ஆசை தெரியுமா? கப்பல்லையே 6 மாசம் இருந்துட்டு 6 மாசம் தான் வீட்டுக்கு வருவேன். ஆனா வரும்போது நிறைய காசு எடுத்துட்டு வரலாம். நேவினாக்கா நீ கப்பல் ஓட்டத்துல சொல்ல, கப்பலுக்கு போலீஸா ஜாப்பா இருக்கணும் நேவில. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என்ன அது மெரினா பீச் வந்துட்டோம். பட்டினம் பார்க்க போறோம். சமாதி. இது அட பீச் ரோட்ல போய் போயிடலாம். மெரினா பீச் வந்துட்டோம். இதுதான் பட்டினப்பாக்கம். அங்க வாங்கின மீன் பத்தலை என்று இங்க வந்திருக்கோம். காலையிலே சுத்தம் பண்ணிடுவாங்க. 3 மணிக்கெல்லாம் சுத்தம் பண்ணிடுவாங்க. 3-4 மணிக்கெல்லாம் எழுந்து சுத்தம் பண்ணிடுவாங்க இந்த ஏரியாவை. ஆமா தானுமா? நைட் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க.
நைட்ல தான் நம்ம பொழுதுக்கும் போடுற குப்பையை ராத்திரி தான் சுத்தம் பண்ணுவாங்க அவங்க. இங்க வீடு வச்சிருக்கவங்க நைட் இங்கே தூங்கிடுவாங்களா? அதெல்லாம் போய் சுட மாட்டாங்க. ஒரு சிலர் எதிரில் வீடு இருக்குமா 3 மணிக்கா வருவாங்க. அதான் மெரினா பீச். போலாம் எடுத்துட்டு போலாம். அங்கே வந்துட்டு போறீங்க. அதை பாரு நாய்க்குட்டி துணி நினைச்சாரு வாழாட்டு எங்க இந்த மாதிரி இப்ப நிறைய வச்சு விளக்குறாங்கப்பா. ஷிட்சு. என்ன பேரு? சிட்சுவா? சிட்சு. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க நாய்க்குட்டி. இது ஃபிளாட்லயே வளர்க்கலாம்ப்பா. ஃப்ரெண்ட்லி டைப். அபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அது. அந்த இது கொலைக்காதுன்னு இல்ல. ரெஸ்ட் ரூம் போறதுல வீட்லயே இது பண்ணிக்கலாம். அது போய் அது இது சாண்ட் மாதிரி இருக்கும்ல அதுலயே. அது பேர் மறந்துட்டேன். நம்ம ஊரால தான் இப்படி ஓட்டுறோம்னு பார்த்தா பெங்களூர்ல இருக்கிற 10 பேரும் இப்படி தான் போய் ஓட்டுறாங்க. ஆமா நிறைய பேர்லாம் போகுது கேஎல் போகுது. அடிக்கிறானுங்க லூசு மாதிரி. இப்போ வாயா, இப்போ வரமாட்டியா? வண்டி நிப்பாட்ட போறான் போல. இங்கதான் மீன் வைக்குவாங்க. இது ஃபுல்லா வந்து அதாவது நான் ஒரு அர்த்தத்தோட ஒரு ஆறு அடிக்கிறேன்னா சரி அதை அக்செப்ட் பண்ணலாம். அர்த்தமே இல்லாம கொயங்க யார் நினைச்சு நிப்பாட்ட தான் போற வண்டி நிப்பாட்டி தான் வச்சிருக்காங்க. முஸ்லிம் அக்கா வச்சிருக்காங்க பர்ஷியன் கேட். ஆமா கேட் தான் பிடிக்கும். வண்டி திருப்பி சொல்லிட்டாரு. குதிரையெல்லாம் வச்சு நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ டியூட்டி இருக்கும் போல. அப்ப போக கூடாதா? அப்படி இல்லடா, நிறைய கூட்டம் இருக்கும் போல. அப்ப இனிமேல் போக கூடாதா? என்ன பண்றது? மெயின் ரோட்ல போய் அப்படி போய்க்கலாம். நம்ம மெயின் ரோட்லயே போயிருக்கான் போல. நம்ம சரி விடுங்க. இப்படி அது இல்ல, இந்த டிராபிக்ல மெதுவா ஊட்டின்னு போறதுக்கு சர்ன்னு போயிட்டுக்கலாம்னு சொன்னான். பொழுதும் அடிக்கிற வெயிலு சாயந்தரத்துல பயங்கரமா கொதிக்கும் காலு. அதனால காலையிலே வந்து போயிடுறான். இப்ப நைட்டு ஃபுல்லா மண்ணு கூலா இருக்கும்ல. குதிரைக்கா நம்மளுக்கே சொல்றோம், நடக்கிறோம் மணல் நடக்கிறோம் நமக்கே சொல்றேன். ஓவர் நைட் மண்ணு கூலா இருக்கும். காலையில நேவி ஆர்மி போலீஸ் எல்லாருமே நிறைய பேர் இதுல வந்து ஆபீஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. எதனால வீட்டுலனாக்கா எதனா ஹையர் ஆபீசருங்க எவனா வந்திருப்பாங்க. யாருன்னா வாக்கிங் ஜாக்கிங் போறதுக்கா போன்னு நினைக்கிறேன். போ பாத்துக்கலாம். வலி இல்லை, கஷ்டப்பட்டு வரான். அவனுக்கு ஓட்ட தெரியல. இது ஓட்ட தெரியல. கேட்கலாம் போ. ஆயா வலி விடணுமே. நல்லா ஆயா வரும். ஐயோ ஐயோ வந்து போறான். அங்க பாருங்க பாருங்கப்பா. இப்ப புதுசா பீச்ல கல்யாண செட்டப்லாம் ரெடி பண்ணிருக்காங்களாப்பா. பீச்ல கல்யாணம் பண்றவங்களுக்குலாம். அப்படியா? ஆமாப்பா, கவர்மெண்ட். அப்படியா? வெறும் 1000 ரூபாய் என்னமோ கொடுத்தா போதுமா? பீச்லயே கல்யாணம் பண்றதுனா 1000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணா போதுமா? கடற்கரை மேரேஜ், கடற்கரை மேரேஜ் பண்றவங்களுக்குலாம் சொல்றீங்க. ஆமா, கவர்மெண்டே வந்து யூடியூப்ல பாக்குறீங்களா நீங்களா? ஆமா அப்படி சொல்லுங்க. இல்ல யூடியூப்ல நிஜமாவே கவர்மெண்டே வந்து கட்டி தராங்களா அந்த மாதிரி. கட்டிட்டாங்க. நம்ம ஆசைப்படுறவங்க எல்லாமே கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல நம்ம காசை கொடுத்துட்டு பண்ணிட்டு போயினே இருக்கலாமா. இது வல்லூர் கோட்டம். விவேகானந்தர் கோட்டம். திருவள்ளுவர் பிறந்தது எங்க? நம்ம வல்லூர் கோட்டம். விவேகானந்தர் இல்லம்மா, அவரோட வீடு நிஜமாவே திருவள்ளுவர் நிஜமாவே அவரோட விவேகானந்தா மெமோரியல். அவருக்கு தேவையான விஷயம்லாம் அது என்னென்ன விஷயமா எல்லாம் வச்சிருப்பாங்க. சொல்லுங்க. நிஜமாவே ஒரு வாழ்ந்து வீடு ஒன்று சொன்னாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளு. ஓகே படம் ஏவா மெரினா பீச்ல எடுக்காத படமாப்பா? நாங்க பார்த்தது சொல்றேன். அது சொல்லுங்க. ஓகே படம் எடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்னு பட்டினப்பாக்கத்துல இருந்து இந்த படம் எடுத்தாங்க. திருப்பி சாவடி மாதவன் ரித்திகா. அந்த படத்தை ஷூட்டிங் நாங்க தான் பார்த்தோம். அவன் சுத்தமா பேசவே இல்லை, ஃபுல்லா டப்பிங். ரித்திகா அவளுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ ஃபுல்லாவே அது டப்பிங் தானே, பேசவே இல்லை.
செத்த மணியை திருப்பி சாவடிக்காத. அந்த சைடு இங்கே தான் எடுத்தான். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பட்டேனை பார்க்க வந்துட்டோம். சங்கடா கிலோவாப்பா? அங்கேயும் அதே வேலை தான் சொன்னாங்க. இதே கொடுங்க, இங்கே போகிற மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அங்கே விட. என்னம்மா வர மீன் ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே வாங்கிடுவாங்களோ? அப்படியா? வாவல் மீன். வெலை மீன். வெலை மீன்லாம் பணக்கார மீனாம்பா. ஆமாப்பா, கன்னியாகுமரி சைட்லாம் காசு பணம் வசதி பறிச்சோம்னா வெலை மீன். அப்படியே அடுத்து கொஞ்சம் கடமை நடத்த திட்ட மாட்டாங்களா? எனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பா. என்ன வேண்டாம் உனக்கு? வெலை மீன் கேட்டேன்ப்பா. இதோ ஒரு கேடா வெலை மீன் என்னன்னா போய் உச்சுட்டு வாங்குற. பெருசா இருந்தா தான் நல்லா இருக்கும், முள் இல்லாம இருக்கும். சங்கரா எவ்வளோக்கா? சொல்லுக்கா, ஏழைப்பட்டவங்க. எவ்வளோக்கா யாரா? வந்துருக்கு பாருமா. சங்கரா கொடுக்கா 1 கிலோ. ஒரு ஆள் எப்படியா இருக்கட்டா? இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாதிரி. இது ஒரு கலர் இருக்குது, அதே கலர் இருக்குது பார்த்தீங்களா? இது மஞ்சள் இருக்குது, அதில் மஞ்சள் இல்லை. நண்டு எவ்வளோக்கா? வெலை மீன் எவ்வளோ? சூரை எங்க இருக்கு? சூரை இல்ல, இதான் ஏரி கடல் விரல் இருக்குன்னா அன்னைக்கு காட்டுவோம்ல. வவ்வால் எவ்வளோ கிலோ? 1000 ரூபாய், 900 ரூபாய், 800 கிலோ. கிலோ கணக்கு தானே? 800 போட்டுங்க. எங்க இருக்கோம்? நடந்து போயிட்டு இருக்கோம். மீன் மார்க்கெட் தான்டா. நடந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்கோம். சூரை மீன் வாங்க வந்தோம். இந்த இந்த மாதிரி கையை நான் தூக்கி கொடுக்க மாட்டேன். இப்ப நான் சொன்னதே அந்த போன் வந்து புடிங்கிட்டு போறேன். உயிரோட நடக்குது பாருங்க. நண்டு நடந்து போகுதுடா, நண்டு வாக்கிங் போகுது. இருக்கு. நீங்க தான் உயிரோடவே இருக்காது. நீங்க அவங்க உயிரோட இது பண்றாங்க பாருங்க, படிக்குது. திரும்பி தான் வரணும். அந்த மீடியமான சூரை இருக்குடா. வாடா. இருக்கும்டா. கடைகளே இப்பதான் போடுறாங்க போல. சொரா வாங்குறியா? புட்டு சரியா? இதெல்லாம் பெருசானாதான் வாங்குவாங்க, சின்னதுலயே கொண்டு வந்துடுறாங்க. என்னது? மீன். சொன்னாங்களே வெள்ளை மீன், டூனா. அந்த சூரை மீன் வந்து இப்போ ரேரா இருக்கு கடைகள்ல. அது எக்ஸ்போர்ட் நிறைய. அது சூரை எவ்வளோக்கா? அது சின்னது இல்லை. மீன் கடைக்கெல்லாம் கூட்டு போனால் நம்மளை அடி வாங்க வச்சிருவோம் போல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு மீன் கடையில் போயிட்டு மீன் அழுகுன மாதிரி இருக்குது, அழுகாத மாதிரி இருக்குனாக்கா அன்னைக்கு வர மாட்டாங்க அவங்க. அங்கே ஆள் இல்லைல்ல, ஆள் இல்லாத கடையில் நானும் எடுத்துகிட்டு வந்துட முடியும் போய் மீனை. ரைஸ் பாருங்க எல்லாரும். சன்ரைஸ் முடிஞ்சிருச்சு. தண்ணிக்கெல்லாம் போற மாதிரி இல்லை. தண்ணிக்கெல்லாம் போல. சரி அவ்வளோதான் மீன் கடையே. இந்த பக்கம் தான் பட்டம் பாவம்.
அதான் இது போகிற மாதிரி தான், நம்ம கோயிலம்பாக்கம் போகிற மாதிரி போதுமா? ஆ யூடியூபர், ஆமாம் யூடியூபர்ல. எட்டா வா போகலாம். அவ்வளோதான், வா அங்கே போய் வாங்கிக்கலாம். முன்னாடி இருக்கு மேம் மார்க்கெட்டு. வா தான் அந்த லாஸ்ட்டு போகணும். சொந்தக்காரங்களா இருக்காங்க முன்ன. டேய் தம்பிங்களா, டேய் என்னடா பண்றீங்க? அங்க ஒருத்தன் ஓடி வரா பாருங்க. வாடா பா ரக்கடான ஆளா இருக்காங்க. வாங்க போயிடலாம். வாங்க போலாம்பா. வாங்கப்பா. பயப்படாதீங்கம்மா. எனக்கு தான் தெரியும். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மாடர்ன் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் உள்ள வந்திருக்கோம். காசிமேடு போய் வந்து வாங்காத மீன் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் கிடைக்குதான்னு தெரியல. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்து சூற மீனுன்னு சொல்லி ஆசைப்பட்டு எத்தனையோ கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. மார்க்கெட்டுக்குள்ளே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்து ஒரு சூற மீன் 600 ரூபா 650 ரூபா கொடுத்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தா காசும் கொடுத்துட்டாரு. க்ளீன் பண்ணும்போது வெட்டும்போது பார்த்தா பழைய மீன். அது வெட்டும் போதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வேறு என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு வந்து நம்ம சிலீஸ் மாவுக்கு கோபாலுக்கு ரக்கிக்கு பாயில் பண்ணி கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.